அற்புதங்களை பெற்றுக்கொள்வதன் ரகசியத்தை சொல்லுகிறேன். அலைக்கழிக்கப்படாதிருங்கள், பரபரப்பாயிராதேயுங்கள். எப்பெல்லாம் நீ உட்காரியோ அப்பெல்லாம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். Why fear when I am here? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லி ஃப்ரீயா இரு. நீ ஃப்ரீயா இருக்கிறக்காக தானே நான் எல்லா பாரத்தையும் நான் சுமந்தேன். தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். என் வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்றார். ஸோ ரெஸ்ட் வந்துருச்சு. ரெஸ்ட் வந்தா நீங்க எந்திரிச்சு ஓடணுமா உட்காரணுமா? உங்க வாழ்க்கையில் இனிமே அற்புதம் நடக்கணும்னா ஓடணுமா உட்காரணுமா? அற்புதம் நடந்த பிறகு உட்காரணுமா, உட்கார்ந்த பிறகு அற்புதம் நடக்கணுமா? வாசிப்போம். சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்றார். 10ஆம் வசனம் 6:10 வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். எல்லாம் என்ன செய்ய சொன்னாரு? உடனே இயேசு சொல்றார், எல்லாரும் உட்கார வைப்பா. உடனே சொல்றேன், ஐயா அப்பத்தை ரெடி பண்ணிட்டா உட்கார வைக்கலாம். என்ன பண்ண போறீங்க? அற்புதம் பண்ண போறீங்களா? அற்புதம் பண்ணுங்க, உட்கார சொல்லிடுவோம். உட்கார சொல்லு, அற்புதத்தை பண்றேன். அற்புதம் பண்ண பிறகு உட்கார வைக்கலாமா? ஏன் சொல்றாரு, அவனை உட்கார சொல்லு, அப்பதான் நான் அற்புதமே செய்வேன். உங்க வாழ்க்கையில் எப்போ தெரியுமா அற்புதம் நடக்கும்? உட்காரு உட்காரு. நீ உட்கார்ந்தாதான் அவர் எந்திரிப்பாரு. ஹல்லேலூயா. ஜனங்களை உட்கார சொல்லுனார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதன் ரகசியத்தை சொல்லுகிறேன். அலைக்கழிக்கப்படாதிருங்கள், பரபரப்பாயிராதேயுங்கள். சிலரை பார்த்தா எப்பவுமே பரபரப்பா இருப்பாங்க. சுறுசுறுப்பு வேற, பரபரப்பு வேற. இந்த பரபரப்பாவே இருக்கும் ஒரு குரூப். சில நேரம் இந்த நாய் பார்த்துருக்கீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு திரும்ப சரட்டுன்னு உட்காந்து. ஒரு பழமொழி சொல்லுவேன், நாய்க்கு வேலை இல்லை, ஓஞ்சிருக்க நேரம் இல்லை. ஒரு குரூப் இப்படியே நான் பரபரப்பாகவே தெரியுறீங்க, தீயணைப்பு படையினர் மாதிரி. சுறுசுறுப்பு வேற. சிலரை பார்க்குறேன் எப்பவுமே ஸ்மார்ட்டா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க வேற. சில பரபரப்பாக இருப்பாங்க. கிரேஸுக்குள்ள இருக்கிற லைஃப் என்ன தெரியுமா? உட்கார்ற வாழ்க்கை. அற்புதம் நடந்தா உட்காரணும்னு நினைக்காத, நீ உட்கார்ந்தாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். அவனை உட்கார வைனார் கர்த்தர். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷன் ஏறக்குறைய 5000 பேர் ஆயிருந்த. உட்காருங்கப்பா. சீசருடைய வேலை என்ன சொல்லுங்க? உடனே என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? சீசர் என்ன செஞ்சிருப்பாங்க? போய் உட்காருங்க ப்ளீஸ் சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார், சார் சார் கொஞ்சம் பேசாது, உட்காருங்க 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 உட்காருங்க. என்ன கர்த்தர் அற்புதம் செய்யப்படுற, உட்காருங்க. இப்போ நாங்களாம் சீசர், எங்கள் வேலை என்ன? ஊரா போய் உட்காருங்க உட்காருங்க, ரொம்ப பதட்டப்படக்கூடாது, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஏன் பயப்படுறீங்க? கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இதுதான் எங்கள் வேலை. எங்கள் வேலையே உட்கார வைக்கிறது தான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படியே ரெஸ்ட்டு. ஹல்லேலூயா. உட்காந்த உடனே எல்லாம் உட்காந்துட்டாங்களா? இயேசு கேட்குறாரு. ஐயா உட்காந்துட்டாங்க. இப்போ தான் 11ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் உட்காந்த உடனே இயேசு எந்திரிக்கிறாரு. கையை தட்டு. அவர் அற்புதம் செய்கிறதுக்கு என்ன செய்கிறார்? அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்திலே கொடுத்தார். நல்லா பாருங்க. அப்போ அவர் அற்புதம் செய்ய எந்திரிக்கணும்னா அவர் இப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது எல்லாரும் அவரை நம்பி உட்காந்துருக்கணும். எப்பெல்லாம் நீ உட்காரியோ அப்பெல்லாம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீ தினம், அதுதான் பைபிள் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட உன்னை உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. மார்த்தாள் பரபரப்பாய் இருந்தால், மிஸ் பரபரப்பு. மரியாளோ பாதத்தில் முடிங்க உட்கார்ந்தால். கர்த்தர் சொன்னாரு, ஓடுற நீ அல்ல, உட்கார்ந்திருக்கிற மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.